போகத் துணிந்தேன் பின்னோக்கினான் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே பின்னோக்கினான் கஷ்டமின் இன்பம் நஷ்டமின் லாபம் கஷ்டமின் இன்பம் நஷ்டமின் லாபம் கஷ்டமின் இன்பம் நஷ்டமின் லாபம் பின்னோக்கினான் இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 18 முடியும். ஜெபிப்போம். கண்மலையும் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிறவர்களின் இருதயத்தின் தியானமும் என்றும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. இன்றைக்கான இன்று லெந்து நாட்கள் தொடங்கி இது 13வது நாள். இன்றைய நாளுக்கான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, தேவனுக்காக தைரியமாக நிற்பது. தேவனுக்காக தைரியமாக நிற்பது. முதல்ல இதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் பார்த்தோம்னா தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 to 18. இதில் முதல்ல தைரியம் என்றால் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு காரியத்தை நோக்கி நம்ம பயணிக்கின்ற போது அதில் வருகின்ற எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகளை மீறி நம்ம எப்படி செயல்படுகின்றோமோ அதுதான் தைரியம் என்று பார்க்கப்படுகிறது. சில பேர் இருட்டாக இருக்கும், சில பேர் இருட்டை பார்த்தா ரொம்ப பயப்படுவோம். அப்போது அந்த இருட்டால் பயந்துட்டு நம்ம நிற்காம என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எப்படி கடந்து போகின்ற போது அவங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்கணும். அந்த உந்துதலை நம்ம தைரியம் சொல்லுவோம். சில பேர் என்ன பண்ணால் எனக்கு பயமே கிடையாது பாருங்க, அப்போ அவங்கள ஒரு பயங்கரமான தைரியசாலிப்பான்னு சொல்லுவோம். ஸோ இதில் தைரியம் பலவிதமான தைரியங்களை நம்ம பிரித்து பார்க்கணும். ஆனால் இப்போ நம்ம வேதத்தில் படிக்கப்பட்ட இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பதை பற்றி, இந்த இதயங்கள் பற்றி நம்ம பார்க்கின்ற போது, அது ஒரு பெரிய பாபிலோன் ராஜா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு பொற்சிலையை ஒரு அரசாங்கத்தை அமைச்சு அவங்க பொற்சிலையை உருவாக்குறாரு. அது என்ன பண்ணால் கம்பல்சரி எல்லாரும் என்ன பண்ணணும், வணங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கின்ற பொழுது என்ன பண்ணது, அந்த ஒரு நாட்டுக்கு அனைவருமே என்ன பண்ணாங்க, வணங்குறாங்க. ஆனால் இந்த ஒரு 3 பேர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். இதை அறிந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவங்ககிட்ட நான் என்ன பண்ணோம், அவங்கள நான் பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அவங்களை ராஜாவிற்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகின்ற போது இந்த ராஜாவிற்கும் இவர்களுக்குமான ஒரு உரையாடல் தான் இப்போ நம்ம படித்தது, இந்த 16, 17, 18. ஆகவே இது என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த 16, 17, 18 மூன்று வசனங்களையும் முதல் வசனம் ஒரு தலைப்பாகும், 2வது வசனம் ஒரு தலைப்பாகும், 3வது வசனம் தலைப்பாகும், ஒரு 3 சிறு தலைப்பில் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அஞ்சாத தைரியம். முதல் தலைப்பு அஞ்சாத தைரியம். இதற்காக தெரிஞ்சுக்கப்பட்டது தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதில் பார்த்தோம்னா என்ன சொல்றாருன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைன்றாங்க. இப்போ இதில் பார்க்குறப்போ ஒரு ராஜா எவ்வளோ பெரிய ராஜா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் அந்த அரசாங்கத்தை கட்டியமைக்கின்றார். அவருக்கு கீழே தான் எல்லாமே, அவருக்கு மேலே யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ராஜாவை பார்த்து நேபுகாத்நேச்சாரேன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ராஜா எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே என்னவாங்க, பிரபு என்னவாங்க, அரசரே என்னவாங்க, அது மாதிரி தான் சொல்லுவாங்க. யாருமே யாரும் பேர் சொல்லி கூட மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேபுகாத்நேச்சாரே என்று அவங்க தலையில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. அப்போது இதனுடைய பொருள் என்னன்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம்ப்பா, நீ இந்த நாட்டுக்கு மட்டும் நீ ராஜா, ஆனால்
எங்கள் கடவுள் வந்து அப்படி கிடையாது, நீ வந்து இந்த நாட்டுக்கு மட்டும் நீ ராஜாவாக இருக்கின்றது அவர் வந்து அவர் உணர்த்தும்படியாக அவருடைய அகந்தையை வந்து என்ன பண்ணுறாங்க தட்டி கொடும்படியாக அவர் சொல்கின்றார். ஆக அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா இன்னொன்று சொல்கிறார், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இது எவ்வளோ கட்ஸுன்னு அந்த வார்த்தை சொல்லுவோம், அவசியம் இல்லைப்பா. என்ன பண்ணுறாருன்னா சுற்றி அவருடைய ஆட்கள் தான் இருக்கிறாங்க, அவன் வந்து வெளியே தப்பிச்சும் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட என்ன பண்ணுறாருன்னா இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா கூட உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அவசியமே கிடையாது, எனக்கு வந்து அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த தைரியம் வந்து எப்படி வந்தது? அப்போ இந்த தைரியம் எப்படி வருதுன்னா கடவுளால் தான் வருது. அந்த கடவுள் நம்மளோட பயணிக்கின்றார நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அப்போ இது போன்ற சூழ்நிலை நம்ம வாழ்வில் கூட நிறைய ஏற்பட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம், நம்ம கடந்து வருகின்ற போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ண நம்ம இப்போ நம்முடைய அரசாங்கத்தோட சொல்லலாம், அப்போ இங்கே எவ்வளோ பிரச்சனை எதிர்கொண்டிருக்கோம். அப்போ எடுத்துக்கொண்டிருக்கின்ற போது நம்ம எப்படி வந்து நம்ம என்னது வருகின்றோம், சில சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க, கம்பல்சரி இதை பண்ணி ஆகணும், இது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அப்போ உண்மையான கடவுள் யார் என்று நம்ம தீர்மானிக்கிற இடத்துல நம்ம நாங்கள் இருக்கிறோம். அப்போ உண்மையான கடவுள் என்று இயேசு கிறிஸ்து என்பது உணரும்படியாக இங்கே வந்து எப்படி வெளிப்படுத்தினார்களோ இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, அதுபோல் நம்முடைய வாழ்வில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் வரும். இது வந்து நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் போடுவோம். அப்போது அதுக்கு வந்து நம்ம அடிப்பணிந்து போகின்றோமா, இல்லை நம்ம கடவுள் இவர் தான் டிசைட் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ நிறைய பேர் கூட பார்த்தோம்னா நம்மளோட திருச்சபையில் கூட இருக்கலாம் நிறைய பேர் என்னடான்னா இப்போ வந்து தன்னுடைய அரசு வேலைக்காக என்ன பண்ண சில பேர் தன்னுடைய பெயர்களையே மாற்றியிருப்பாங்க, தன்னுடைய மதத்தை மாற்றி வந்து வேலை வாங்கியவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற போது அவர் கடவுள் அவர்கள் பேசுவது, நீ என்ன பண்ண என்னை வந்து இந்த அளவுக்கு நீ மறுதளிக்கின்றவர்களாக இருக்காம நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளுக்காக நம்ம செல்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கடைசி சூழ்நிலை கூட கடவுளை விட்டு தராமல் அவங்க கடவுளுக்காக வாழ்ந்ததுனால வந்து அவருடைய பெயர்கள் வந்து இன்றும் அல்ல அன்றில்ல இன்றும் நம்ம வந்து அவளை பற்றி நம்ம தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக அசையாத நம்பிக்கை. முதல்ல பார்த்தது அஞ்சாத தைரியம், இரண்டாவது அசையாத நம்பிக்கை. இதற்கு அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வந்து 17வது வசனம் அதில் பார்த்தா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஸோ அப்போ ஒரு விடுவிப்பை பற்றி சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கடவுளை வந்து நான் வணங்குற கடவுள் வந்து என்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின்றாரு. அப்படின்னா அது மட்டும் சொல்ல, நீ என்ன வச்சிருக்க, நீ ஒரு பெரிய வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்க, நீ வந்து என்ன பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டு சொல்கிற, என்ன சொல்கிற, நெருப்பில் நான் போட்டுருவேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த நெருப்பில் நீ போட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, என் கடவுள் என்னை காப்பாற்றுவார் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கைக்கு என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். அப்போது என்ன உன் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறாருன்னா, நீ வந்து நம்ம இவ்வளோ பெரிய ராஜாங்க வச்சுருக்க, இந்த ராஜாங்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் சாதாரணமாக வந்து நம்ம கடவுளை வந்து இங்கேருந்து கொண்டு போவார்னு சொல்லிட்டு நம்ம மிகவும் தைரியத்தோட ஒரு நம்பிக்கையோட, அசையாத நம்பிக்கை, அது அசையாத நம்பிக்கை. நம்ம அது போல நம்பிக்கையில் இருக்கிறோமா, நம்ம என்ன பண்ணோம், சோர்ந்து போயிடும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம வீட்டில் நடக்குது, அப்போ நம்ம கஷ்டம் வருதுன்னா, ஐயோ நம்ம என்ன இது மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லி நம்ம சோர்ந்து ஒதுங்கி கடவுளை வந்து நம்ம தூரம் விலகி போகிறோம். அப்படி போகாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளுக்காக தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்துறாங்க. அப்படின்னா பண்ண அந்த நம்பிக்கை அப்போ தான் நம்ம கூட கடவுள்கிட்ட அதிகமாக குட்டி சேர்கின்ற போது அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட வரும். அப்போ இங்கே பார்க்கின்ற போது நம்ம வீட்டில் கூட நம்ம நிறைய கடல் சுமைகள் இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய படிப்பில் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ வந்து நம்ம நிறைய விதமான போராட்டங்களை நம்ம எதிர்நோக்கிக்கலாம். அப்போ அந்த போராட்டம்லாம் வந்து அவங்க விலகி வாழ்கின்ற போது தான் வந்து கடவுள் நம்ம ஏற்றுக்கொள்றாங்க. யோசிச்சு போங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து ஒரு வார்த்தை அவங்க மனசுல சொல்லியிருப்பாங்க, நீ உருவாக்கின கடவுளை வந்து நீயே உருவாக்கி நீயே வணங்கு, அதை நான் வந்து வணங்கணுமா, ஆனால் என்ன உருவாக்குனதை நான் வணங்க முடியும். அப்போ கடவுள் வந்து அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எனவே நாம கூட என்ன பண்ணுறோம், கடவுளை சாத்ராக் ஷாபிக் 3 பேரை போலவே என்ன பண்ணோம், நாம கூட வந்து நம்மை உருவாக்கினதை வணங்கணும். நம்மளே ஒரு பொருளை உருவாக்கி அதை வணங்குவது வந்து அறியுது. அப்போது நம்மளுடைய சில பேர் வீட்டில் கூட பார்த்தா இன்றைக்கி வந்து சில ஸ்டாச்சுஸில் வச்சு நம்ம வச்சுருப்பாங்க. அப்போது அது போன்ற நிலைகளை வந்து கடவுள் வந்து எதிர்க்கிறவர்களாக இருக்கிறார். அப்போது நாம் வந்து கடவுளை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவருக்கு நம்பிக்கையுடைய பாத்திரங்களாக இருக்க வேண்டும்னா நம்ம கடவுளை முழுவதையாக ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கின்ற போது கடவுளை நம்மை ஆஸ்வதிப்பார். 3வது பார்க்கிற போது அழியாத அர்ப்பணிப்பு. இதுதான் இருக்கிறதுலே உச்சி. அதான் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு ஒரு ராஜாக்கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க, இது மாதிரி நான் எதாவது பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. சொல்கின்ற போது ராஜா என்ன பண்ணுறாரு, இவங்க வந்து பனிஷ்மெண்ட்லாம் முன்னாடியே சொல்லிட்டாரு, இதெல்லாம் யாரெல்லாம் வணங்கலையோ உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அப்போ என்ன பண்ண எதிர்த்து குரல் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ண உங்களை வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை, அவர் பேரை வர சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு வந்து நான் கீழ்ப்படின்னு அவசியமும் கிடையாது, நீ என்ன பண்ண, நீ எத்தனை இருக்கா எதுவும் நெருப்பில் போட்டால் கூட அங்கே எழுந்து வந்துடும் சொல்லிட்டு அவர் என்னென்ன தீர்மானம்லாம் வச்சிருக்காரோ ஒரு பனிஷ் பண்ணுறதுக்கு அது எல்லாத்தையும் வந்து உடச்சி போகிறாங்க, எதுவுமே நடக்காது பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது மிகவும் பயங்கர கோபத்தில் இருப்பார், ரொம்ப ரொம்ப இதில் இருப்பார். அப்போ பீக்கில் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அழியாத அர்ப்பணிப்பு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போது
அது மாதிரி டைமில் வந்து எனக்கு கடவுள் என்னை விடுவிக்காமல் போனால், அது வந்து நம்ம நினைக்கிறோம் கடவுள் நம்மளை விடுவிக்கணும், நம்ம வந்து ஜெபம் பண்ணணும், உடனே வந்து பலன் கிடைச்சிடணும். அப்படி கிடைக்கலன்னா கடவுளை வந்து நம்ம தூஷிக்கணும்னா, சாமி நான் இவ்வளோ வருஷமாக நான் கேட்டுட்டு இருக்கேன், எத்தனை வருஷமாக கேட்டுட்டு இருக்கேன், கிடைக்கலையே. இதோ நேற்று கேட்டாங்க, உடனே அவங்களுக்கு கார் கிடைச்சிது. இதோ நேற்று அவங்க பசங்க பாரு நீங்கள் எவ்வளோ படிச்சு எவ்வளோ பெரிய ஆகிட்டாங்க, இங்கே பாரு அவங்களுக்கு வந்து உடனே மேரேஜ் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ நாளாக கேட்டேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, கூட இருக்கிற அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி. அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை எனக்காக கடவுள் என்னைக்காக ஒரு நாள் செய்வார் சொல்லி நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா, சிந்தித்து பார்க்கலாம். அப்படி என்ன பண்ண, அழியாத அர்ப்பணிப்பு என்ன இருக்கும், அவங்களுடைய வாழ்வே போனாலும், என்னுடைய வாழ்வே போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னுடைய கடவுளை வணங்க மாட்டேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்று என்னன்னா, ஒரு பஞ்சு வைக்கிறாரு, வணங்க மாட்டேன் என்பது உனக்கு தெரிஞ்சிருக்க கூடாதா, தெரிஞ்சிருக்கணும் இல்லை பாடுற. அப்போ உன்னுடைய அவருடைய உலகத்துறை மேலே கை வைக்கிறார். அப்போ வந்து அவர் எவ்வளோ உலகத்துறை வச்சிருப்பார், யார் யார் வணங்குவாங்க, யார் யார் வணங்க மாட்டாங்க, எப்படிப்பட்டாலும் சொல்லிட்டு இப்போ ஒரு அரசாங்கம்னா நம்மளோட எதிரிகள் யார், நண்பர்கள் யார், எல்லாமே அனைத்தும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ணுறோம், உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்ப்பா, நீ அது கூட தெரியாம நீ வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிட்டார். இதோட அடுத்த வெளிப்பாடு தான் அவர் மிகவும் கோபம் கொண்டவராக என்ன பண்ணுறாரு, அவர் எடுத்துன்னு போயிட்டு நெருப்பில் போட சொல்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் நெருப்பில் போடும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ ஒருவேளை கடவுள் நம்மளை வந்து விடுவிக்காமல் போனால் நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம். ஒருவேளை நம்ம அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கோம், அது முன்னாடி படித்தது போல அசையாத நம்பிக்கையில் படித்து நம்ம கேட்குறோம், இதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்குறோம், கிடைக்கும் போது கடவுளை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறோமா, கடவுளுக்காக நம்ம பொறுத்து அதை நிறைவேற்றுவார், நம்முடைய வாழ்வை வந்து கொண்டு வருவார், நமக்கு எல்லாமே கடவுள் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது நாம் கடவுளை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளனா அதுக்கான முழு முயற்சி நம்ம எடுக்கணும். ஒரு முயற்சி எடுக்காமல் நம்ம வந்து நடக்காது. அப்போது நம்முடைய வாழ்வு சிறப்பட கடவுள் தேவனுக்காக தைரியமாக நிற்கணும். ஒரு அஞ்சாத தைரியம் கொண்டவர்களாக இருக்கணும், ஒரு அசையாத நம்பிக்கை உடையவர்களாகவும், அழியாத அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக இருக்கணும். இதுக்கு அழியாத அர்ப்பணிப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ நம்ம பாடின பாடல் தான், இயேசுவின் முன்னே போக துணிந்து. அப்போ என்ன இருக்கு, இந்த பாடலை எழுதிய விதம் பார்த்தா 1904ஆம் ஆண்டு வந்து 4ஆம் ஆண்டு வந்து மாகாணத்தில் வந்து இந்த பாடல் ஒரு பெரிய எழுப்புதல் உருவாகி அங்கேருந்து பிரசங்கிமார்கள் உருவாகுறாங்க. அங்கேருந்து உருவாக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் நாடு முழுவதும் ஒரு பறவை வராங்க. அப்படி பறவை இருக்கிற போது அதில் வந்து ஒரு பிரசங்கிமார் வந்து வந்த இடம் தான் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஃப்ளோரிஸ் ஏவான்ஸ்ன்றவர். அவர் வந்து நம்ம மத்திய கிழக்கு பகுதியில் வராரு, வந்துட்டு அங்கே வந்து ஊழியத்தை வந்து துவங்குறாரு. அவர் வந்த இடம், கால் வைத்த இடம் பார்த்தோம்னா அது வந்து ஒரு நாகாயின மக்கள், ஆதிவாசிகள் நிறைந்த ஒரு இடம். அது அந்த இடத்துல வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய என்னன்னா, அவர் வந்து உணவை வந்து மனிதர்களை கொன்று மனிதர்களை சாப்பிடுவது தான் அவருடைய உணவு. அது மட்டும் இல்லாமல்னா, இப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோன்னா, அது மாப்பிள்ளை நம்மளாம் என்ன யோசிப்போம், மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன சம்பாதிக்கிறாரு, அவங்க வீட்டு ஃபேமிலி நல்லா இருக்கா, அவங்க எப்படிப்பட்டவங்க, அதை பற்றி யோசிப்போம். அது மாதிரி தான் யோசிப்போம். ஆனால் இந்த இன மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, அவர் வந்து எத்தனை தலை வச்சிருக்காரு, எத்தனை பேரை கொண்டு தலை வீட்டில் வந்து அடக்கி வச்சிருக்காரோ, அப்போ இவ்வளோ பலசாலி, என்னுடைய மருமகன், என்னுடைய மாப்பிள்ளை வந்து இவ்வளோ பலசாலி, அவனுக்கு தான் பெண்ணை தரணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க போவாங்க. ஸோ அது மாதிரியான சூழ்நிலை உள்ள ஒரு இடம், அது மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ள இடத்துல யோசித்துப்பாங்க, அது மாதிரி இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்துப்பாங்க. அது மாதிரி சூழ்நிலை ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, கடவுள் வந்து அந்த தேவன் கொண்டு போகிறாரு, ஃப்ளோரிஸ் ஈவன்ஸ் கொண்டு போகிறாரு. அங்கே போயிட்டு மிகவும் கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணுறாரு, மக்கள் வந்து உள்ளே கொண்டு வராரு. அதில் ஒரு குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்படுது, ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணால் கடவுளுடைய ஊழியத்தில் அவங்க போயிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வேலை என்ன, நமக்கு தெரிஞ்சது நம்மளை வச்சு பழக்கமே கிடையாதுப்பா, நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் வந்து அது மற்றவங்களுக்கு தந்து தானே பழகம், அதை உடனே பாஸ் பண்ணுவோம். அது மாதிரி அவங்க பட்ட சந்தோஷத்தை வந்து மற்றவங்களுக்கு தரத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுத்துகிட்டே போனால் மக்கள்கிட்ட சொல்கின்ற போது இதை வந்து நம்ம ஊர் மக்கள் வந்து கோபம் கொட்டுறாங்க. ஆனால் நம்மளுடைய இது வந்து இவ்வளோ பெருசு, நம்ம கடவுளை வந்து இது மாதிரி வணங்கிட்டு இருக்கோம், இது வந்து நம்மளுடைய இத்தனை பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம், பரம்பரையாக போயிட்டு இருக்கு, இதை வந்து மாற்றுறது ஒரு தவறானு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை கோபம் அடைந்து என்ன பண்ணால் தன்னுடைய ஊர் தலைவர்கிட்ட போய் இதை சொல்கிறாங்க. சொல்கின்ற பொழுது என்ன பண்ணுறாரு, ஊர் தலைவர் வந்து அவர் கூட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறார். எடுத்துன்னு தண்டிக்கல கண்டிப்பாக இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணோம், கடவுள் இவர் தான், இதுதான் வணங்கப்படணும், வேறு யாரும் நீங்கள் வணங்கக்கூடாது சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஏசாமி பின்னாடி போயிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் என்னால் பின்னாடி திரும்ப முடியாது, நான் பண்ணேன் கடவுள் பின்னாடி போயிட்டு திரும்ப முடியாது. இல்லைப்பா நீ இது மாதிரிலாம் போனேன்னா ரொம்ப கஷ்டம், உன்னை மட்டும் இல்லை உன் ஃபேமிலியை வந்து ஃபுல்லாக இல்லாமல் பண்ணிவிடுவேன், பரவாயில்ல கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நான் கடவுள் விட்டு நான் தூரம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் கூட்டுறாங்க. அங்கே வந்து இப்போ மறுதளிக்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கம்பல்சரி மறுதளிச்சு தான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நீங்கள் பண்ண உடனே உன்னோட குழந்தைகளை நான் கொண்டு விடுவேன்றாங்க. அவரை மறுதளிக்கிறார், நான் கடவுளை நான் விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே தன்னுடைய இரு குழந்தைகளை அம்புகள் எழுதி கொள்கிறார்கள். குழந்தை இப்போ கூட சான்ஸ் இருக்குது, இப்போ கூட உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உன்னுடைய அருமை மனைவி இருக்காங்க, நீ அதனால் வந்து இப்போயும் சான்ஸ் இருக்குது, நீ தயவுசெய்து சொல்லி நீ வந்து என்ன பண்ண கடவுளை ஏற்றுக்காது, நீ நம்மளுடைய கடவுளை எடுத்து இந்த கடவுளை வெளிநாட்டு கடவுளை விட்டுடுன்னு சொல்கிறாங்க. அப்பயும் அவர் என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் இயேசுவை பின்னாடி தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, அவனுடைய மனைவியை கொண்டுடுறாங்க. கொண்டுட்ட உடனே இப்போ நீயாவது உயிர் போச்சுப்பா, நீ மட்டும் அப்படி போகிற, நீயாவது உயிர் போச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே இல்லை எனக்கு வந்து கடவுள் தான் முக்கியம், நான் கடவுள் பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அவரையும் வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டு அழிச்சிடறாங்க. அப்போ அழிச்சதுக்கு அப்புறமா யோசிக்கிறாங்க, அவர் ரத்தம் ஒருவேளை மண்ணில் சிந்தப்பட்டதுனால என்னவோ, அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க
என்னடா இது யார் நம்ம கூட இருந்தவன், நேற்றோட நம்ம கூட வந்துட்டு சாப்பிடுவேன், நம்ம கூட தூங்குவேன், இப்படி இருந்தவன் இன்னைக்கு வந்து யாரோ ஒரு கடவுளுக்காக வந்து தன்னை வந்து முழுவதாக அர்ப்பணிச்சுட்டு வந்து இழந்துட்டான், தன்னுடைய லைஃபை இழந்து போறாரு. அப்போ உண்மையான கடவுள் யார், ஒருவேளை அவர் தான் கடவுளான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுட்டு அவரை பற்றி அதிகமாக ஊர் தலைவர் மூலமாக பேசி என்ன பண்ணுறாங்க, பெரிய கூட்டங்கள் நடத்துறாங்க, அது மூலமாக கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கு அதுதான் நாகாலாந்து. அந்த நாகாலாந்து பட்டணத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகப்படியான சுவிசேஷ கூடாரங்கள் இருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. ஆக கடவுள் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்படி நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்குது, நாம் வாழ்வில் கூட இது போன்ற சூழ்நிலைகளை நாம் கடவுளை வந்து கடவுள் நமக்கு கொடுத்த அனைத்து விதமான சந்தோஷம் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் உண்மையாக கடவுளுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கின்றோமா இன்னும் பார்க்கணும். அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வந்து கடவுளை செய்யலைன்னா அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மறுதளிக்கிறோம். நம்ம நினச்சிக்கலாம் பேர் மட்டும் தான் மறுதளிச்சார், பேர் அன்றைக்கு மட்டும் தான் மறுதளிச்சார், அதுக்கப்புறம் ஃபுல் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் என்ன பண்ணார், கடவுளை தான் சொன்னார். ஆனால் நம்ம தினம் என்ன பண்ணுறோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், வேதப்படி எல்லாமே பண்ணிட்டு கடவுள் ஒரு நாள் என்ன பண்ணுறோம், அவருடைய செயல்களை நம்ம செய்யாமல் கடவுளை நம்ம வந்து மறுதளிச்சுட்டு இருக்கோம். அப்படி செய்யாமல் கடவுளுடைய செயலை நம்முடைய வாழ்நாளில் நம்ம எடுத்துக்கொண்டு செல்கின்ற போது கடவுளை நாம் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கிறது சிறிதளவும் சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தா இந்த நெருப்பை பற்றி தான் பார்த்தோம். நெருப்பு வந்து என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். நெருப்பு வந்து அவருடைய வேலை என்ன, கொடுக்குற வேலையை செய்யும். அது கொளுத்தி வச்சுன்னா அது என்ன பண்ண எடுத்து ஆளை எடுத்து கூட எரிச்சிடும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா, நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன பண்ணுவார்னா ஒரு 3 பேர், நேபுகாத்நேச்சார் ராஜா, அந்த காவலாளி, இந்த 3 பேர், இவருக்கு நடுவில் இருக்க ஒரு இது. இப்போ பார்த்தோம்னா ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, கட்டளையிடுறாரு. ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனுக்கு கட்டளையிடாரு, நீ போயிட்டு இதை செய்ய அப்படின்னு. அந்த காவலாளி என்ன பண்ணுறாரு, இவங்களை நல்லா கயிறுலாம் போட்டு கட்டிட்டு என்ன பண்ணுறாரு, எடுத்துன்னு போயிட்டு நெருப்பில் போடுறாரு. அவருக்கு தான் தெரியும், சொன்னதை செய்கிறார். செஞ்ச உடனே அவர் போட்ட ஒரு நிலைமை என்னாச்சு, உள்ளே போனவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் உள்ளே போட்டவர் என்ன பண்ணாரு, அந்த உஷ்ணம் தாங்காமல் எரிஞ்சிட்டார். ஏன் எரிஞ்சிட்டாருன்னா இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அளவுக்கு கோபம் பண்ணாங்க. அவர் என்ன பண்ண 7 மணிக்கு என்ன பண்ணுறாரு, அது வந்து நெருப்பு போட்டு எரிய வைக்கிறாரு. அந்த உஷ்ணம் தாங்காமல் கொண்டு போனவங்க என்ன பண்ணாங்க, எரிஞ்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுளை வந்து அதிகமாக பற்றி கொண்டிருந்தனால இவங்க கடவுள்கிட்ட போகிறாங்க. கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களை விடுவிக்காமல் போனால் கடவுள் நம்மளை விடுவிக்காமல் போகிற கடவுளே கிடையாது. நினச்சிருப்போம் நம்ம எல்லாம் கடவுள் அப்போ என்ன, அப்போ கடவுள் நம்ம விடுவிக்காமல் போயிடுவாரான்னு. விடுவிக்காமல் போயிருந்தா அவங்க எப்படி வந்திருப்பாங்க. அவங்க வந்து அப்படின்னா கடவுளை வந்து நெருப்பில் போடுறாரு. ஏன்னா கடவுள் நெருப்பிலே உட்காந்துட்டு இருக்காரு. நீ வாப்பா, நான் எங்கே இருக்கிற, நீ ஏன்பா ஃபீல் பண்ணுறீங்க, அப்போ தான் அவன் தெரிஞ்சுப்பான். நான் அங்கேயே காப்பாற்றிட்டு தெரியாது, நீங்கள் வா, நீ வந்த பிறகு என்ன பண்ண எட்டி பார்க்கணும், பார்த்த உடனே காப்பாற்றப்பட்டிருக்கா. அப்போது காப்பாற்றப்பட்டதுனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அந்த ராஜாவை வந்து கடவுளை முழுமையாக ஏற்றினார். ஏன்னா அன்புக்குரியவர்கள், நமது வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது என்று சிந்தித்துக்காக கடமைப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்முடைய வாழ்வு வந்து அஞ்சாத தைரியம் கொண்ட வாழ்வாக இருக்கிறதா, அல்லது அசையாத நம்பிக்கை கொண்ட வாழ்வாக இருக்கிறதா, அல்லது அழியாத அர்ப்பணிப்பு கொண்ட வாழ்வாக இருக்கிறதா. நம்ம அர்ப்பணித்து கடவுளுக்காக நாம் பயணிக்கின்ற போது எவ்விதமான சூழல், எந்த பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் வரலாம், நம்ம வந்து இதில் வெற்றி பெறுவது சிறிதளவு சந்தேகம் இல்லை. நம்ம இந்த வெந்து காலத்தில் வந்து எல்லாரும் கூடியிருக்கிறோம். எவ்வளோ பேர் வர முடியாத சூழ்நிலை, எவ்வளோ பேர் தடைப்பட்டிருக்கலாம், எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கடவுள் நம்ம வந்து இப்போ எல்லாம் இங்கே வந்திருக்கோம். எல்லாமே பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு சிறு கவலை இருக்கும், ஒரு துக்கம் இருக்கும், எல்லாரும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் இதில் எவ்வளோ இருந்தாலும் நம்ம கடவுளை நம்ம வந்து அதிகமாக நேசித்து வந்திருக்கோம். அப்போ இந்த நேசிப்புக்கு பாத்திரரா நாம் இங்கிருந்து வெளியில் கடந்து செல்கின்ற போது நாம் கூறியது போல கடவுள் மீது தேவனுக்கு முன்பாக நம்ம தைரியமாக நிற்பது என்பது சாதாரண காரியமே கிடையாது. நிறைய போராட்டங்கள் வரும். ஐயோ போராட்டம் வருது சொல்லிட்டு ஓடி ஒழியக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அவங்க ஓடி ஒளிஞ்சிருந்தாங்க. இன்றைக்கி அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம இவங்க 3 பேரை பற்றி நம்ம எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அவங்க பண்ணதை வந்து இந்த 3 பேரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ அவங்க அவங்க வந்து ரோல் மாடலாக இருந்தாங்க. நாம் அவங்கள போல ரோல் மாடலாக இருக்க போகிறோமா, இல்லை இதெல்லாம் பண்ணாமல் நம்மளுடைய அடுத்த சந்ததி நம்ம வந்து ஒரு ட்ரோல் மாடலாக நம்மளை பற்றி ட்ரோல் பண்ணிட்டு தேவையில்லாமல் பேசி ட்ரோல் மாடலாக இருக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா, இந்த நாளை காணபடியாக குற்றி ஸ்தோத்திரம் மண்டலம் இப்பொழுதும் மண்டலம் தர்மையான தியானத்தை அடியோருட்டி கட்டளையிட்டீரே, குரான குறித்து எங்களை மறுத்து நீர் பேசுகிறே. அப்பா பிதாவே, ஆமாண்டரே, எங்களுக்கு ஆமாண்டரே, உங்களை பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு முன்பாக நாங்கள் தைரியமாக நிற்கும்படியாக வாஞ்சை ஏற்படுத்திக் கொடுங்க. அப்பா நாங்கள் செய்யும் அனைத்து விதமான செய்கிறோம் உங்கள் நம்பிக்கை நிறைவேற்றும் போது ஆமாம் எங்களுக்கு அந்த அஞ்சாத தைரியத்தை கொடுங்க. எதை குறித்தும் பயப்படாத, எவ்விதமான கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பயப்படாத அந்த ஒரு தைரியத்தை கொடுங்காண்டவரே. அவ்விதமாக என்னுடைய அசையாத நம்பிக்கை எது வந்தாலும் எங்கள் வாழ்நாள் எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் என்ற நம்பிக்கை கொடுங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே நீங்கள் என்னை கவனியாமல் போவீர்கள் என்று இருந்தால் எங்கள் மனங்களில் தோன்றினாலும் எங்கள் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் நெருப்போடு பயணிக்கின்ற தேவன். அப்படி நான் விசுவாசத்தோடு கடக்கும்படியாக அழியாத அர்ப்பணிப்புள்ள வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. இப்படி நீங்கள் கொடுக்கின்ற போது ஆண்டவரே, நாங்கள் மட்டும் அல்லாண்டு எப்படி ஆண்டவரே அந்த நாட்டிலே அந்த காவலாளி மறித்து போனான். ஆனால் அந்த காவலாளி மறித்து போனான். அந்த 3 பேர் கூட அடித்திருந்த உடைகள் கூட ஆண்டவரே ஒரு சிறுகளும் கருகாதபடி, அந்த வாசனை கூட வராதபடி பார்த்தீரோ, அதுபோல நாங்கள் உண்மை பின்பற்றுகின்ற போது எங்களை சார்ந்தவர்களும் ஆண்டவரே உண்மை அதிகமாக தேடும்படியாக வல்லமையுள்ள வாழ்வை எங்களுக்கு தருவீர்கள் விசுவாசிக்கிறோம்.